வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 12 மற்றும் 28 ஆகிய வரி விகிதங்களை நீக்கம் செய்ய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல். இனி 5 மற்றும் 18 என இரு வரி அடுக்குகள் மட்டுமே இருக்கும் என்றும் ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரி தொடரும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. தனிநபர் சுகாதார காப்பீடு, ஆயுள் காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டி வரியில் விலக்கு. உயிர்காக்கும் 33 மருந்துகளுக்கும் ஜிஎஸ்டியில் இருந்து விலக்களிப்பு. பால், பன்னீர், பிரெட், சப்பாத்தி போன்ற உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு. மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள், வரைபடங்கள், ரப்பர், பென்சில் போன்றவைகளுக்கும் விலக்களிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல். பான் மசாலா, சிகரெட், குட்கா, ஜர்தா, கார்பனேட்டட் குளிர்பானங்கள், சோடா உள்ளிட்ட பொருட்களுக்கு அதிகபட்சமாக 40% வரி விதிப்பு. 350 சிசிக்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்கள், சொகுசு கார்கள், தனியார் பயன்படுத்தும் ஹெலிகாப்டர்களுக்கும் 40% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்று அறிவிப்பு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்புக்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்த முடிவுக்கும் தொடர்பு இல்லை என்று நிர்மலா சீதாராமன் விளக்கம். கடந்த 18 மாதங்களாக ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு என்றும் பேட்டி. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் அரசுக்கு 48,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். ஏசி, டிவி, பாத்திரம் கழுவும் இயந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 28% இருந்து 18% குறைப்பு. மானிட்டர், ப்ரொஜெக்டர் உள்ளிட்டவைகளுக்கான ஜிஎஸ்டி வரியும் 28% இருந்து 18% குறைக்கப்படுவதாக அறிவிப்பு. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி கார்கள், 3 சக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 28% இருந்து 18% குறைப்பு. 350 சிசி மற்றும் அதற்கு கீழ் உள்ள இருசக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரியும் 18% குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல். தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. சிறு வணிகங்களை எளிதாக்குவதை உறுதி செய்யும் என்றும் கருத்து. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் பொருட்கள் மீதான வரி குறைப்புக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வரவேற்பு. சீர்திருத்தம் செய்வதற்கு 8 ஆண்டுகள் என்பது மிகவும் தாமதமானது என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணத்தில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தமிழ்நாடு அரசு தகவல். வில்சன் பவர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் 300 கோடியும், பிரிட்டானியா நிறுவனம் 520 கோடியும் முதலீடு. லண்டனில் இங்கிலாந்து அமைச்சர் கேத்ரினுடன் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் சந்திப்பு. தமிழ்நாடு இங்கிலாந்து கூட்டாண்மையை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 4 ஆண்டுகளாக கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்யவே வெளிநாடு சென்றிருப்பதாக குற்றச்சாட்டு. உடனே வெளிநாடு போயிட்டார். எதுக்கு? தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்கு. தொழில் முதலீட்டு ஈர்க்க போகல, இங்க செய்த ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிட்டார். அதுதான் உண்மை. அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போனா பரவாயில்ல. அதிமுக கூட்டணி வலிமையாக இருக்கும். மதுரையில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை.
இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை முன்னின்று நிறுத்தி அவர்களுக்கு தீர்வு காண்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது. அண்ணா திமுக கட்சி இருந்தது. அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணியாக அமையும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். கூட்டணியில் துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் ஆவேசம். துரோகம் என்றைக்கும் வென்றதாக சரித்திரமில்லை. அதே நேரத்தில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிந்தவுடன் நாங்கள் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது வழியில் நாங்கள் வந்துவிட்டோம். அவ்வளவுதான். திமுகவை வீழ்த்த அதிமுக தொண்டர்கள் ஓர் அணியில் இணைய காத்திருந்ததாக டிடிவி தினகரன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி திருந்த வாய்ப்பே இல்லை, திருந்தவும் மாட்டார் என்றும் காட்டம். அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணையணும்னு நான் இதுவரை அதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். அது இல்லை, துரோகம் தலைவிரித்தாடுகிறது. அது கடந்த 1.5 மாதமா பார்த்தா துரோகம் ஊருக்கு ஊரு போய் ஆணவம் அகங்காரம் பிடித்து சவுண்ட் பார்ட்டி மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர்றதை பார்த்ததும் இதற்கு திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. டெல்லியைச் சேர்ந்தவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று 3-4 மாதங்கள் காத்திருந்தோம். அதற்கான வாய்ப்பு தெரியவில்லை. எந்த கூட்டணியில் இடம்பெறுவோம் என்று டிசம்பரில் அறிவிப்போம் என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. உணர்ந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் எங்கள் வழியிலே செல்கிறோம். பொறுத்திருந்து பாருங்களேன், டிசம்பர் வரை பொறுத்திருங்களேன். எங்களது நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும். உட்கட்சி பூசல் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர்களுக்கு அமித்ஷா அறிவுரை. கருத்து வேறுபாடுகளும் உட்கட்சி பூசல்களும் கட்சிக்கு நல்லதல்ல என்று பேசியிருப்பதாகவும் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்த எல்லா கேள்விகளுக்கும் நாளை பதில் கிடைக்கும். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் பேட்டி. உங்கள்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக நான் சொல்லவே இல்லை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு. அண்ணனை பத்தி, எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பரவுது. அது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அப்போ பேசப்பட்டதுதான். உடனே என்ன சொல்றீங்க, முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்பின. நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள கோயில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே தகராறு. பழைய கோயில் கருவறை சிலையை புதிய கோவிலில் வைப்பதற்கு ஒரு தரப்பினர் கடும் எதிர்ப்பு.
சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 1964 கோடி ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசு. சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் நீட்டிப்பு. சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால் பணியின் போது பெண் உயிரிழப்பு எதிரொலி. மழைநீர் வடிகால் பணிகளை முறையான பாதுகாப்புடன் நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்து கண்காணிக்க அலுவலர்களுக்கு மாநகராட்சி உத்தரவு. சென்னையில் தெருநாய்களுக்கான ராபிஸ் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை தீவிரம். இதுவரை மொத்தம் 28,250 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தகவல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் செப்டம்பர் 9 முதல் 2 மாதங்களுக்கு 144 தடை அமலில் இருக்கும். இமானுவேல் சேகரன் குரு பூஜை, முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கேரளாவில் நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதால் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காது என்பதை கருதி மீன்பிடிக்க செல்லாததால் 10,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு. சிவகங்கை அருகே அக்காள் தம்பி உறவு முறை கொண்ட இருவர் அடுத்தடுத்து தூக்கிட்டு தற்கொலை. உடல்களை கைப்பற்றி சிவகங்கை தாலுகா காவல்துறையினர் விசாரணை. பரமக்குடி ஆதி முத்து மாரியம்மன் ஆலய முளைப்பாரி விழா. 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கும்மியடித்து கொண்டாட்டம். பிரதமர் மோடியின் தாயாரை காங்கிரஸ் நிர்வாகி அவமரியாதையாக பேசிய விவகாரம். பீகாரில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் டயர்களை எரித்து கோஷமிட்டதால் பதற்றம். காஷ்மீர் மாநிலம் ரஜௌரி மாவட்டத்தில் கனமழை. வெள்ளத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்பு. டெல்லி யமுனா ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி செல்கிறது. கரையோர பகுதிகள் முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கியதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு. வரலாறு காணாத கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் தலைநகர் டெல்லி. குடியிருப்புகளை வெள்ளம் மூழ்கடித்து செல்லும் ட்ரோன் காட்சி. பஞ்சாபை புரட்டி போட்ட பெருமழை காரணமாக பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவிப்பு. இதுவரை வெள்ளத்தில் சிக்கி 37 பேர் உயிரிழந்ததாக மாநில அரசு அறிவிப்பு. இமாச்சலில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவால் வீடுகள் இடிந்து சேதம். இடிபாடுகளை அகற்றி மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் பேரிடர் படை வீரர்கள். ஒடிஷா மாநிலம் ராஜ்கங்பூர் பகுதியில் ரயிலில் அடிபட்டு யானை படுகாயம். தண்டவாளத்தில் அடிபட்டு கிடந்த யானையால் ரயில்கள் சேவை பாதிப்பு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு நிராகரிப்பு. திண்டுக்கலைச் சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நிராகரிப்பு.
மலையாள மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓணம் வாழ்த்து. நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் வாழ்த்து தெரிவிப்பு. யுக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என்று புட்டின் கவலை. ரஷ்யா ராணுவ ரீதியாக அதன் இலக்குகளை அடையும் என்றும் எச்சரிக்கை. மின் பகிர்மான கழகத்தில் உள்ள 1794 கள உதவியாளர் பணியிடங்களுக்கு அக்டோபர் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு.